ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து வீட்டுல இருந்து அங்க ஸ்டாலுக்கு போகணும்னு சொல்லி ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா சாரதா, நீ ஒரு நிமிஷம் நின்று, நீ அப்பளம் விற்க போய் எங்கேயும் போ, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க சொல்றாங்க. அப்ப பார்த்து சாந்தி வந்து, நீ என்ன இப்ப முதல்ல சுத்தி வளைச்சே பேசிட்டே இருப்பியா, நேரடியாவே சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது ஊர் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு, ஊர்ல இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி என்னென்னமோ பேசுறாளுங்க, பேசாம நீ அந்த பையனுக்கு விவாகரத்து பண்ணிரு, இந்த தாலியை கழுத்தி போட அப்படிங்கிற மாதிரி சாந்தி சொல்றாங்க. இப்ப குமரன் வந்து, நீ எதுக்குமா வந்த, இந்த மாதிரி அங்க அங்காவை பார்க்க தானே வந்த, நீ கிளம்பு, உனக்கு டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே. அப்புறமா சாந்தி அமைதியாயிடுறாங்க. இப்ப சாரதா வர, நீங்க என்ன தம்பி இப்படி பேசுறீங்க, அவங்க தானே நமக்காக பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருமா எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம், நான் போய் ஸ்டால்ல என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அப்போ சாரதா வந்து காவேரி பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே ஏமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிறை கையை வச்சு அப்படியே பார்த்துட்டு அப்புறமா காவேரி சொல்றாங்க, இங்க பாருமா, எதுனாலும் நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் போன பிறகு குமரன் எல்லாருமே வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவளா முடிவு எடுக்கட்டும், விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வரும்போது வெண்ணிலாவை மீட் பண்றாங்க. வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட வந்து, இந்த மாதிரி இங்க பாரு, என்ன உனக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் தான் மிஸ்ஸஸ் விஜய் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு, நீ ஒழுங்கா விஜய் விட்டு ஒதுங்கி போயிரு, எனக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு ஒதுங்கி போ அப்படின்னு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது, நீ போய் விஜய் கிட்ட பேசி அவர் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்ல, நான் சைன் போடுறேன், அவருக்கும் எனக்கு தான் பேச்சு, உனக்கும் எனக்கு எந்த பேச்சும் கிடையாது, நீ எது வேணாலும் அவர்கிட்ட போய் பேசிக்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இப்ப வெண்ணில என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்ககிட்ட வந்தாதான் நீ தான் மயக்கி வச்சுக்க, அதனாலதானே நீ இவ்வளவு தைரியமா பேசுற, நாளை காலையில எனக்கும் அவருக்கும் கல்யாணம் அப்படின்னு. இப்ப காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கிற, போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் கிட்ட வந்து ஹவுஸ் ஓனர் அவங்க ரெண்டு பேருமா வந்து பேசுறாங்க. அப்ப உடனே விஜய் சொல்றாரு, நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க கிட்ட சாரி சொல்லி அவங்கள ஒரு வழியா கன்வின்ஸ் பண்றாரு. அப்புறம் அவர் வந்து அவங்களோட ஒய்ஃபை வெளியில கூட்டிட்டு வந்து, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்கிறான், அது மட்டும் நமக்கு இதாயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதனால அவன் இங்க இருக்கட்டும், சும்மா இருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப விஜய் வீட்டுல போய் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்போனே தாத்தா பாட்டி என்னடான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க நினைக்கிறீங்க, இப்போதைக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவோட மாமா வந்து அங்க வந்து நிக்கிறாரு. அப்ப தாத்தா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டோன்னே, இந்தாலும் இதுக்கு உள்ள கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. இருடா சொல்லிட்டு தாத்தா சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி நாளை காலையில நீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து சொல்றாரு வெண்ணிலாவோட மாமா. இப்ப விஜய் அப்படியே பயங்கர கோவமா அவரை திரும்பி பாக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.